வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை கைப்பற்றிட்டேனா, கட்சி பார்த்தீங்கன்னா என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருந்தாரு. இது எதனால் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்காருன்னா, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் கட்சியில் இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேச்சு ஆரம்பித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் எனக்கு கொடுத்துருக்கான்ற மாதிரி பேச்சு முடிச்சிருக்காரு. பட் இது சாத்தியமாக கேட்டிங்கன்னா இன்னும் பொதுக்குழு வழக்கு பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்குது. ஆர்டிஐ முறைப்படி பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் ஸ்டேட்டஸ் கூட தான் இருக்குது. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த வழக்கு நிலுவையில் இருக்கால நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஆனால் உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்போ விஜயபாஸ்கர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், குட்காவல் கிளாசிக்னாரில் அந்த விஜயபாஸ்கர் அவர் சொல்லியிருக்காரு, நம்ம கப்பலில் போயிட்டுருக்கோம், இப்போ நம்ம கரையை சேர்ந்துருவோம். ஆனால் வந்து நம்ம கரை சேர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடலில் மிகப்பெரிய சூறாவளி வரலாம், தடுமாற்றம் மேற்படலாம், நாம் விழுவ மாட்டோம், ஆனால் நம்ம கரை சேர்ந்துருவோம். ஒரு 4 பேர் வந்து தண்ணியில் கூச்சிட்டாங்க, அவங்க கரை செய்ய முடியாமல் பார்த்திங்கன்னா தவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் குறிப்பிட்டு ஒரு பேசின விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு அவங்களுக்கு தேவை. ஆனால் குறிப்பிட்டு தென் மாவட்டங்களில் இருக்க செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி இவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. தென் மாவட்டங்களில் முகமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை, அவர் கொங்கு மண்டல முகமாக தான் இருக்கார். அம்மான்றது வேலை, அம்மான்றது தமிழ்நாட்டு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் போங்க பொதுவான நபர். ஆனால் அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னேறினார். தென் மாவட்டங்களில் சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரனுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அப்போ தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர் ஜெயிக்கணும்னா ஓபிஎஸோட தயவு இல்லாமல் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் 5 இடங்கள் டெபாசிட் காலியாச்சு தென் மாவட்டங்களில் மட்டும். ஸோ இதெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா செயல்படணும். எம்ஜிஆரே பார்த்திங்கன்னா ஒரு உள்ளாட்சி தேர்தலில் வந்து தோல்வி அடைகிறாரு. அது எதனால காரணம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்க்கும்போது சோமசுந்தரம் சொல்கிறவர் கட்சி விட்டு விலகிறார். அவரால் தான் பார்த்திங்கன்னா தோல்வின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர் அடுத்த நாளே காலையில் போய் வந்து கட்சி அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இணைக்கிறார். ஸோ அப்படி இருந்த ஒரு கட்சி வலிமையாக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதுதான் போச்சுறன்றவங்க எடுக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்கல. அதுக்கு மாறாக பார்த்திங்கன்னா கட்சி என் கூட இருந்தாலே போதுன்ற மாதிரி, கட்சி என் கையில் இருந்தால் போதும், தோல்வியோ வெற்றியோ அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வேலுமணி கூட பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடான கருத்து இருக்குது. 6 முன்னாள் அமைச்சரை போய் வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தனால இப்போ வேலுமணி கூட டார்ச்சரை கொடுக்க ஆரம்பிச்சார். அதனால் திமுக ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கி 2026 ஜெயிச்சிருவாங்க சொல்கிற கண்டி தான் வந்து வேலுமணி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைத்தியலிங்க மேலெலாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கதா வந்து ஒரு விஷயம் ஓபிஎஸ் மகன் சொல்லியிருந்தார். ஓபிஎஸ் கூட பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணணும்னா கண்டனம் தெரிவிச்சிருந்தார். ஸோ எடப்பாடி பழனிசாமி 2 நாள் கழிச்சு தான் தெரிவிக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா வேலுமணி காலி பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காருன்ற ஒரு கேள்வி இருக்குது. 2026 ஃபண்டு வேணும்னா வேலுமணி தான் போகணும். வேலுமணி வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக செலவு பண்ண வாய்ப்பே இல்லை. அப்படி வாய்ப்பு இருந்தாலுமே அவர் செலவு பண்ணாலுமே அது வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லவே முடியாது. இப்போ வேலுமணி ஜெயிக்க வைக்கிறேன்னா வேலுமணி பொறுப்புனா அவர் எடுத்து அந்த மாவட்டம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா தன் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அவர் ஜெயிச்சே காமிப்பார் அது தன்னோட பலத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதனால தான் கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீட்டு தான் திமுக ஜெயிக்க முடிஞ்சு. ஸோ திமுகவில் சேர்ந்தார். இப்போ அங்கே தெரியும் அந்த ஒரு நபர் தான் வந்து அமைச்சராக இருக்கார். கொங்கு மண்டலம்னாலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கோட்டைன்ற மாதிரி மாறு தட்டிட்டு இருந்தார். அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் அதோட தோல்வி. இதுக்கு பின்னால் செந்தில் பாலாஜி, திருப்பி செந்தில் பாலாஜி அமைச்சராகும் பட்சத்தில் இப்போ என்ன சிக்கல்னா அவர் வந்து இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்கார். ஸோ அவர் என்ன ஜாமீன் கேட்டு வந்து வெளியே வந்திருக்காருன்னா, நான் அமைச்சராக இல்லைங்க, ஸோ இப்போ வந்து எனக்கு ஜாமீன் தாங்கன்ற மாதிரி ஒரு மனுவை போட்டிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜாமீன் வந்து கேட்டதுக்கு முக்கியமானது நான் அமைச்சராகவே இல்லைன்றத ஒரு காரணமாக சொல்லி தான் கேட்டுக்காரு. அப்போ வந்து அமைச்சர் இருந்தால் பவர்ஃபுல்லான ஒரு இலாக்காவை ஒரு கையில் வந்து ஹோல்ட் இருக்குது, அமைச்சராக இருந்தால் என்ன ஒன்றா பண்ண முடியுன்ற ஒரு தைரியம் தெம்பு வரும். இப்போ அவர் வெளியே வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியே திருப்பி அமைச்சர் ஆகிட்டார். இப்போ அதுக்கு ஏதோ ஒரு வழக்கு போட்டுருவாங்க. எப்படியாச்சும் செந்தில் பாலாஜியை உள்ள தூக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு திமுகவினரே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து உடன் போகிறாங்களோ. ஏன்னா வந்து செந்தில் பாலாஜின்ற தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டார். தலைமைகிட்ட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நெருக்கம். செந்தில் பாலாஜி சொல்கிறது தான் தலைமை கேட்குற ஒரு சூழ்நிலை, அந்த பிம்பம் ஏற்பட்டு போச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டம்மி ஆகி அதிருப்தி ஆகி நம்ம செந்தில் பாலாஜி வந்ததுனால நம்ம வந்து கர்லூரில் முன்னேறாமல் போயிட்டோம்ன்ற மாதிரி ஒரு அதிருப்தி இருக்குது. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் சிக்கல் வரும். சரி, இதெல்லாம் வச்சு சேர்ந்து செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணுறதுக்கு மொத்த கட்சியும் பார்த்திங்கன்னா கூட்டணியாக இணையறாங்கன்ற ஒரு கேள்வியாக தான் இருக்குது இப்போ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர்